அடுத்ததாக நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறது 32வது மேளமான ராகவர்தனி. இது 6வது சக்கரத்தினுடைய, அதாவது ருத்து சக்கரத்தினுடைய ஸ்ரீ என்று சொல்லும் 2வது மேளம். ருத்து ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவோம். மற்ற மேளங்களைப் போலவே இந்த ராகவர்தினி என்கிற பேரில் முதல் 2 அக்ஷரங்கள் ராக, அதை பார்க்கும்போதே நமக்கு அதனுடைய வரிசை எண்ணான 32 கிடைச்சிடும். ரா என்பது யா வர்க்கத்துல 2வது எழுத்து, கா என்பது கா வர்க்கத்துல 3வது எழுத்து. இந்த 23 திருப்பி போட்டா கிடைக்கிறது 32. இந்த ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானங்கள் ஷட்ஜம், ஷட்ருதி ரிஷபம், ஆந்திரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தைவத்தம், கைஷிகி நிஷாதம் and ஷட்ஜம். சரி கம பத நீ சா நீ த ப மகரி சா. இதனுடைய பூர்வாங்கம் சரிகமா என்பது இதற்கு முன்னாடி பார்த்த யாகப்பிரியா மாதிரியே தான். சரிகம அதேதான். பத பத் அது வரைக்கும் தெய்வத்தம் கூட யாகப்பிரியா தான். நிஷாதம் மட்டும் வித்தியாசப்படுறது. அதாவது இந்த தானி என்கிற சுத்த தெய்வத்தம் கைசிக்கு நிஷாதம் கூடிய அமைப்பு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் 2வது மேளத்துக்கு பொதுவாக வரும். இதுவரைக்கும் நம்ம ரத்னாங்கி, ஹனுமத்தோடி, வகுலாபரணம், நட்டபைரவி, சாருகேசி எல்லா மேளங்களிலும் இந்த அமைப்பை நம்ம பார்த்தோம். இதுல ரிஷபம் தவிர கம பத நிச சனித பமக இது வரைக்கும் அசப்பல சாருகேசி மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சாருகேசி மாதிரி நம்ம பாடக்கூடாது. ஆனா உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக, சாருகேசி இதை விட இன்னும் ஃபெமிலியரா இருக்கிறதாகும், அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சரி கம பத நிச நித பமக ரிச. இதுல ரிஷபம் ஷட்ருத் ரிஷபமா சாதாரண காந்தார ஸ்தானத்துல இருக்கிறதுனால கைசிக்கு நிஷாதத்துக்கும் இதுக்கும் ஷட்ஜ பஞ்சம பாவம் உண்டு. அது ஒரு சௌகரியம். இதுல அது கொஞ்சம் அழகு கூட்டுறதுக்கு உதவுறது. இந்த ராகத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆலாப்பனை பாடி பார்ப்போம். ததரின ததன ரன ததன தரன ததன தன
இந்த மேளத்தை பற்றி மகாவைத்தியநாத சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். சதானந்தே த்வயி ராகவர்தனீம் முதா புனிதவதீம் ரக்ஷிதவானசி. இதுலயும் நமக்கு ஒரு சிவனை பத்தின ஒரு சம்பவத்தை பத்தின குறிப்பு கிடைக்கிறது. நம்ம எல்லாரும் காரைக்கால் அம்மையார் சரித்திரம் படிச்சிருப்போம். ஒரு பெரிய சிவபக்தை. இந்த அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதி. இவருடைய வாழ்வுல சிவபெருமான் இவரை ஒரு பெரிய இக்கட்டிலேந்து காப்பாற்றின சம்பவம் தான் இந்த வரிகள்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு சமயம் புனிதவத்தினுடைய கணவர் அவர் கையில சில மாங்கனிகளை கொண்டு வந்து கொடுத்திருந்தார். ஒரு சிவனடியார் பசியோட வந்ததுனால இந்த அம்மையார் அந்த கனியை அவருக்கு கொடுத்துட்டார். திரும்பி வந்து கணவன் எங்கே கனி என்று கேட்கும் போது என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தவித்து போய் நிற்கையில் சிவன் அவரை காப்பாற்றுவதற்காக அவருடைய கரத்திலே புதிதாக ஒரு மாங்கனியை வரும்படி செய்தார். கணவனுடைய கோபத்திலிருந்து தன்னுடைய பக்தையை காப்பாற்றிய சிவபெருமான் எப்படிப்பட்டவர், அவருடைய அருள்தான் எப்படிப்பட்டது என்று அவரை போற்றுகிறார் மகாவைத்தியநாத சிவன் அவர்கள். சதானந்தே த்வயி ராகவர்தனீம் சதானந்தே த்வயி ராகவர்தனீம் முதா புனிதவதீம் ரக்ஷிதவானசி பதனி தனி 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 தத சரி தனி 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 நித பத பத சதானந்தே த்வயி ராகவர்தனீம் முதா புனிதவதீம் ரக்ஷிதவானசி. இனிமே அடுத்து மற்றொரு சிவனடியாரான அபிராமி பட்டரை மன்னனுடைய கோபத்திலிருந்து எப்படி சிவபெருமான் காப்பாற்றினார் என்பதை குறிக்கிற மற்றொரு பதிகத்தை இந்த ராகத்துல நம்ம பாடலாம். வாடாமலுயிரெனும் பயிர் தடை தோங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்பவாரிதியிலே நின்னதன்பெனும் சிறகால் வருந்தாமலே அணை கூட்ட முதலா